என்னோட அம்மா மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க வந்து எனக்கு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஹோட்டல் நல்லா போகும். அதுதான் பாக்குறேன். என் கைப்பட போட்ட ரைஸ் இருக்கு, போட்டு வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. நீங்க வயிறார சாப்பிட்டீங்கன்னா அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா. சுண்டல் சாம்பார் ஏதாவது வேணுமாமா? அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்டேன். இல்லம்மா, வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு சார். நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சாப்பிட வாங்கி தான் பாத்தீங்களா? அவன் பைத்தியமாவா? பைத்தியமா? நல்லதமா இருப்பான். என் அண்ணமாவா? என் அண்ணமாவன் பைத்தியமாவா? இந்த மாதிரி தான் அவன் ரோட்ல போறோம் வரோம் எல்லாரும் கூட்டு வந்து விஷத்தை கலந்து குத்து இந்த என்ன கலந்தான்னு தெரியல. எம்மா விஷத்தை கலந்து அவன் குத்துருவாமா. குத்து அழகா உட்கார வச்சு அவன் சாப்பாடு கொடுப்பாமா. தம்பி விளையாடாத தம்பி. சாம்பிள்ளா என்னது? சரி இப்ப தெரிஞ்சா பைத்தியன்னு அவன் வேற இதுல வேற ஏதோ கலந்து வச்சுட்டான். என்ன நடக்கும் தெரியலையே. அது இல்ல சொல்லலாம், கருவேப்பிலை தெரியுது. வேற என்ன பாக்காங்க இதுலயா? இது வந்து முட்டைக்கோசு கலந்த பவுடர் மாதிரி ஏதாச்சும் கலந்தியா? ஆமா கலந்த. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மதுரையில் உள்ள பிஸ்மி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஹோட்டல்ல தான் பிராங்க் பண்ண போறோம். அந்த ஹோட்டல்ல வந்து புரோட்டா, சிக்கன் ஐட்டம், பிரியாணி, நான்வெஜ் சம்பந்தப்பட்ட அத்தனை வகை உணவுமே வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டும் நல்லாவே டேஸ்டாவே இருக்கு. நம்மளும் சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இங்க தான் நம்மளோட பிரதர் வந்து பிராங்க் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்க. இங்க தான் ஒரு பிராங்க் ஒரு சம்பவம் ஒன்று பண்ண போறோம். பிரதர், இப்போ நம்ம இந்த லொகேஷன் எக்ஸாக்டா எந்த இடத்துல? இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாப்பாங்க. திருப்போணத்துல இருந்து ஓகே, திருப்போணம் மடப்புறம் போற விளக்குல இருக்கு ஆர்ச். ஓகே, அது பக்கத்துலயே நியர்பைலே இருக்கு. இங்க வர்றவங்க வந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கைஸ், பிராங்க்குள்ள போயிடலாம். உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சிறப்பான பிராங்க். தலைவர் ஒண்ணு இல்ல, அங்க இருக்கிற எல்லா ஆளையுமே சரி போக சொல்லிடுங்க. போய் எல்லாம் ஓரமா இருக்க சொல்லிடுங்க. பக்காவா பண்ணி விட்டுருவோம். நல்லா இங்க நம்ம ஏரியால சுத்தி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஆமா இப்போ இதை பாப்பாங்கல்ல, லட்சக்கணக்கான மக்கள் பாப்பாங்கல்ல, இந்த ஏரியால உள்ளவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கும். கைஸ், உங்களோட சப்போர்ட்டை வந்து ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி கைஸ். அம்மா வணக்கம். இது நம்ம புதுசா ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, முதலா நீங்க வந்து ஒரு மங்களகரமா கஸ்டமரை வீட்டுக்கு அழைக்காம முதலா மங்களகரமா உள்ள ஒருத்தங்களை போய் கூப்பிட்டு வந்து சாப்பிட வைங்க, காசு வாங்காம இனாமா பண்ணுங்க. அப்போ வந்து உங்க ஹோட்டலுக்கு வந்து அமோகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், யாரும் தெரியல. நீங்க ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தீங்க. நான் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு மட்டும் போங்கம்மா. இந்த டைம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. இந்த டைம் ஆயிடுச்சு. இல்லம்மா, நீங்க ஒண்ணு இல்ல, எங்களுக்காக கொஞ்சோண்டு ஒரு கப்பு சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. நாளைக்குல இருந்து கஸ்டமருக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க சொல்றது புரியுது, ஆனா வீட்டுல அப்படியே போட்டபடி போட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம இது அன்டைம் ஆயிருச்சு, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, எனக்காக உங்க அம்மா மாதிரி இருக்கீங்க. நீங்க வந்து எப்படின்னா ஒரு மீனாட்சி கலை உங்களுக்கு இருக்குமா, அதனால அம்மா மாதிரி எங்களுக்கு நீங்க வந்து என்னோட அம்மா மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க வந்து எனக்கு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஹோட்டல் நல்லா போகும். அதுதான் பாக்குறேன். நீங்க சொல்றது புரியுது தம்பி. அம்மா ஒண்ணு இல்லம்மா, எனக்காக அம்மா பிள்ளைய நினைச்சேன். உங்க பிள்ளைய வந்து கேட்டாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்ப அததான் நானும் புள்ளதாமா. நான் உங்க புள்ளதான். என்னைக்கு வந்தாலும் சரி நம்ம ஹோட்டல் தான் இருக்கு, பிஸ்மி ஹோட்டல். அங்க வாங்க, அம்மா புள்ள ஹோட்டலு அப்படின்னு நம்பி வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் வேற யாரும் இல்லம்மா, டைம் ஆயிட்டே இருக்கு, யாரும் இல்ல. அதான் பாக்குறேன். நீங்க ஒண்ணு இல்லம்மா, வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிஷத்துல சாப்பிட்டு கிளம்பிடலாம். கம்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குப்பா, வயிறால வாழ்த்திட்டு நல்லா வருவப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா பல லட்ச ரூபா போட்டு ரெடி பண்ணிருக்கேம்மா. ஹோட்டல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க வாங்கம்மா, ப்ளீஸ்மா புள்ள மாதிரி நினைச்சு வாங்கம்மா. வாங்க அதான் வாங்க. நம்ம ஒண்ணு இல்லம்மா, இப்ப நீங்க வந்து உதவி பண்ணி நான் ஒரு நாள் நல்லபடியா வந்துட்டேனாக்கா
நீங்க வாழ்த்துனதுதான் காரணம், நானும் சந்தோஷப்படுவேன் பாருங்க. நாம நீங்க உங்க பிள்ளையா இருந்தா என்ன நினைப்பீங்க? ஆமா அதே வார்த்தை சொன்னீங்க. அதே மாதிரிதான் நானும் அம்மாவா நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா மூலம் நீங்க வாங்க. அதான் இதான் நம்ம ஹோட்டல் தான்மா, வாமா. நம்ம ஹோட்டல் தான்மா இது. ஒண்ணு நம்ம எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிட்டா போதும். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. இங்க உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம கூப்பிட்ட வந்ததே எனக்கு வந்து ஒரு மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. மச்ச ஷாப்புக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. யாருமே இல்ல ஹோட்டல்ல, புது ஹோட்டல்ல இல்லம்மா, இப்போ ஹோட்டல்ல டேக் ஓவர் பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன் புதுசா. இப்போ என்னன்னா வேற ஒருத்தவங்க முன்னாடி வச்சிருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் கைப்பற்றி வாங்கி நான் இன்னைக்கு தான் முதல் ஓப்பனிங் மீன்ஸ் இங்க யாரும் வரக்கூடாதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டாரு. ஓனரு ஒரு மங்களகரமான ஒருத்தவங்கள உங்க கையால அவங்களுக்கு பரிமாறுங்க, அவங்க வயிறார சாப்பிட்டா நம்ம வந்து டாப் லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ என்னம்மா சாப்பிடுறீங்க? இருக்கிறது இல்லம்மா, இப்போ வந்து மாஸ்டர்லாம் எல்லாமே லீவு. என் கைப்பட போட்ட ரைஸ் இருக்கு, போட்டு வச்சிருக்கேன், நான் எடுத்து வரேன், சாப்பிடுங்க. நீங்க வயிறார சாப்பிட்டீங்கன்னா அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் எடுத்து வரேன். சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. ஆமாம்மா, நம்ம ஹோட்டல் தான்மா இது. நிறைய பேர் கூப்பிட்டோமா, அவங்களாம் சில பேர்லாம் வரமாட்டாங்க. இது வந்து ஏதோ பிச்சை போடுறோம். இல்ல அதுக்கு இல்ல, வரமாட்டாங்க மீன்ஸ் உங்களை மாதிரி நாங்க இன்வைட் பண்ணோம்ல வந்து சாப்பிட சொல்லி, அதுக்காக நீங்க சாப்பிடுங்க சார், அதுக்கு சொன்னோம், வேற ஒண்ணு வருவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து கஸ்டமர் வந்து வரக்கூடாது அவர் சொல்லியிருக்காரு ஜோதிடர், அதனால நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. அதான்மா, நல்லா இருக்கு. பரவாயில்ல. நீங்க சாப்பிடலாம்? இல்லம்மா, நான் சாப்பிடக்கூடாது, நீங்க ஃபுல்லா விரதம் இருக்கணும். ஆமா, நான் வந்து உங்களை வந்து சாப்பிட வைக்க அழகு பாக்குறதா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன ஆமா ஆமா சூடா இருக்கு. சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். போய் ஆம்லேட் போட்டுமா? சரி சாப்பிடு. சுண்டல் சாம்பார் ஏதாவது வேணுமாமா? அதெல்லாம் எதுவுமே சாப்பிடுங்க. நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி தரேன். இல்ல அது முறமா குடுக்க சொல்லிருக்காரு. இல்லம்மா, வாங்கிட்டு வந்து குடுக்க சொல்லிருக்காரு சார். அது குடிச்சே ஆகணும், அது வந்து சம்பிரதாயம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நீங்க சும்மா ஒரு 2 சிப்பு சாப்பிட்டு வச்சிடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. நீங்க சாப்பிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறோம், நீங்க சாப்பிட்டு. A few minutes later. யார் நீங்க? இல்ல, இது க்ளோஸ் ஆன ஹோட்டல், இங்க உட்காந்து சாப்பிட்டீங்க. நீங்க யாரு? எப்படி வந்தீங்க? ஓனரா? நான் புரியல, இது க்ளோஸ் ஆன ஹோட்டல், இது இங்க உட்காந்து சாப்பிட்டீங்க. புரியல எனக்கு, என்ன எப்படி இது? புரியுதுங்களா உங்களுக்கு? இது க்ளோஸ் ஆன ஹோட்டலுமா, இங்க எப்படி வந்தீங்க நீங்க? ஓனரா? எந்த ஓனர்? புரியல எனக்கு. இந்த கடைக்கார ஓனர் கடை ஓபனிங் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. என்னமா கேட்டீங்களா? என்ன ஓனர் கூட்டினாரு, தம்பி கூட்டினாருன்னு சொல்லிருக்கீங்க. தம்பி புதுசா ஒரு ஓனர் தம்பி இந்த ஹோட்டல் வாங்கி இருக்காராமா, அவர்தான் நீங்க பார்க்க மங்களகரமா இருக்கிறீங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு. மங்களகரமாவா? இல்லம்மா,
இது வந்து இங்க க்ளோஸ் ஆன ஹோட்டல் இது. க்ளோஸ் ஆன ஹோட்டல் தான்ப்பா. ஓனர் வாங்கி இருக்காரா? ஓனர் யாரு புரியல? ஓனர் யாரு? அவரு போட்டு கண்ணாடி போட்டுருந்தாரு. கூட்டிட்டு வந்தாரு. ஓட்டு போட்டுருந்தாரா? எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு? பஸ் ஸ்டாப்ல இருந்து. போட்டு கண்ணாடி ப்ளூ கலர் கண்ணாடி போட்டுருந்தாரா? காதுல கடுக்கான போட்டுருந்தாரா? அம்மாடி வேற என்னம்மா ஏன் இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்க? அம்மா யாரும் அறிவு என்னம்மா எல்லாம் மண்டியில என்ன மூளை இதா இல்லையா? போன வரணும் வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு என்ன உட்காந்து தம்பி உன் சமயத்துக்கு நீ பேசிட்டே இருக்க? என்ன நாங்க என்ன சாப்பிடறதுக்கு வர்றோம்னு நினைச்சிட்டியா? ஏமா இந்த மாதிரி வந்து ஓத்து வச்சு எங்க ஓத்து வச்சுல கொட்டிருக்கீங்க? உங்க வயிற்று சொல்ல யார் தம்பி கொட்டிக்கிறா? நீ யாரு? இது எது கேக்குற? அம்மா உங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்தா பாத்தீங்களா? அவன் பைத்தியமாவா? பைத்தியமா? அவர் நல்ல டீசெண்டா தான் இருந்தாரு. அம்மா அவன் நல்ல டீசெண்டா தான்மா இருப்பான். நல்லாதாம்மா இருப்பான். அண்ணமாவா? ஓ அண்ணனா? அம்மா அண்ணமாவன் பைத்தியமாவா? இந்த மாதிரி தான்மா அவன் ரோட்ல போறோம் எல்லாரும் கூட்டிட்டு வந்து விஷத்தை கலந்து குத்து இந்த என்ன கலந்தான்னு தெரியல. விஷமா? எம்மா விஷத்தை கலந்து அவன் குத்துருவாமா. குத்து அழகா உட்கார வச்சு அவன் சாப்பாடு கொடுப்பாமா. தம்பி விளையாடாத தம்பி. அவர் நான் ரோட்ல நின்னுட்டு இருந்து அவர் கூட்டிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்குன்னாரு. மூஞ்ச பாரு நல்லா மகள ரோட்ல எவனா வந்து கூட்டு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுது. இப்ப நான் என்ன கலந்தான் 4 பேர் செத்துட்டாங்கம்மா. ஏமா நீ வேற எனக்கு படபடன்னு வருதுப்பா. இது விளையாடுற விஷயம் கிடையாது. உயிரா இருப்பேனே தெரியல. ஏமா பண்றீங்க எல்லாரும்? அம்மா நான் இங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போனேன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கடையில இல்ல. அதனால நீ தண்ணியும் குடி. என்னப்பா இவரு இந்த தம்பி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. ஆமா நான் சாப்பிட சொன்னா. அப்புறம் நீ விஷத்தை கலந்து இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன எனக்கு விஷமா? என்னது விஷம்? கை கால்லாம் நடுங்குது. அதெல்லாம் விஷம் கிடையாது. நீங்க சாப்பிடுங்க. சொல்ல மாட்டாங்க ஒண்ணுமா. சாம்பிளா செல்லக்குட்டியா அம்மா சாப்பிடுறாங்க. ஆமா சாப்பிட்டாங்க. அம்மா சாப்பிட்டாங்க. நான் தான் ரோட்ல கூட்டு வந்தேன். சாப்பிட சொன்னேன். நான் போட்டு புதுசா ஓபன் பண்ணிட்டேன்ல. ஆமா ஆமா சாம்பிளா கோட்டு கட்டுப்பா. கோட்டு வேணுமா அம்மாக்கு? கோட்டு கட்டு சாமி. கோட்டை கட்டுமா சாமி? அம்மாவுக்கு வேணுமா? சாம்பிளா என்னது? சரி இப்ப தெரிஞ்சா பைத்தினு அவன் வேற இதுல வேற ஏதோ கலந்து வச்சுட்டான். கேட்டு சொல்றேன். ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே. சத்தம் போட சாம்பிளா செல்லக்குட்டியா நானே உனக்கு சாக்லேட் வாங்கி தரான். இதுல என்ன கலந்த? இதுல இந்த சாப்பாட்டுல இதுல என்ன கலந்த? இதுல என்ன கலந்த சாப்பாட்டுல? இதுல சாப்பாட்டுல இதுல வந்து எலி இல்ல இல்ல பூர என்னடா சொல்றவ? எனக்கு புரியல. வந்து தெரியல போக முடியாது. அவன் சாதா கேட்ட சொல்லுவான். ஐயோ போச்சா? என்னடா பண்ணி தொலைஞ்சீங்க? அதுல என்னடா நான் கேட்டு சொல்றேன். பயமா இருக்குடா. ஏதோ ஆச்சுன்னா என்னடா பண்ணுவ? யாரை வீட்டுக்கு வந்து சொல்லுவா? பைத்தியம் என்னமா கலந்தானா கலக்கலான்னு தெரியல. இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. சாம்பிளா ஆமா நான் தான் சாம்பிளா செல்லக்குட்டியா. இதுல என்ன சாமி கலந்த? இதுல சாப்பாட்டுல இல்லையா ரைஸ் அதான் ரைஸ்ல என்ன கலந்த? சிக்கன் சாமி. இதுல என்ன கலந்த? இதுல என்ன கலந்தப்பா? இதுல சாப்பாட்டுல கருவேப்பிலை. அது இல்ல சொல்லலாம் கருவேப்பிலை தெரியுது. வேற என்னப்பா கலந்த? இதுலயா? இது வந்து முட்டைக்கோசு கலந்த. சாப்பாட்டுல இதுலயா? சிக்கன் போட்டோம். சரி சொல்லலாம். அடுத்தது ரைஸ் போட்டேன். அடுத்தது கருவேப்பிலை போட்டேன். அது இல்ல சொல்லலாம் இதுல பவுடர் மாதிரி ஏதாச்சும் கலந்தியா? ஆமா கலந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இதுல எது கலந்துருக்கிறான் கலந்துருக்கிறான். இது என்னன்னு தெரிஞ்சாதான் மாஸ்டர்ல போக முடியும். அதான் என்னன்னு கேட்டு போயிடலாம். வாங்க இருமா
என்ன பவுடர்னு தெரியல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. வெறும் 10 பேரை காப்பாத்தி ஓரமா விடுவாங்க. ஏதாவது கலந்து சொல்லிருப்பா. நான் உன்னை நம்பிதானே சாப்பிட வந்தா. செல்லக்குட்டி என்னப்பா கலந்துல இல்லையா பேசல வெளியே இருந்து கலந்தேன். அம்மா அடிக்கிறாங்க. நீங்க போங்கடா. அம்மா ஒரு சொல்ற மாமா 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 இருங்க சாப்பாட்டுல ஒண்ணு கலக்கல. ஒரு எலும்பு இருந்து கிடையாது ஒண்ணு கிடையாது வெறும் ரைஸ் தான். நான் உண்மையில பைத்தியம் நார்மலா யூடியூப் சேனல் நாகை 360 யூடியூப் சேனல் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து காமெடி வீடியோக்காக எடுக்க வந்தோம். காமெடி எடுக்கிறோம். கலந்தீங்களா இல்லையா? சத்தியமா சொல்றேன். சத்தியமா ஆளு மேல சத்தியமா சொல்றேன். விச கலக்கலாமா? எப்படி பண்ணுனீங்க? சும்மா ஒரு அவார்ட்னஸ் சாப்பிடக்கூடாது எலிமெண்ட் கலந்து விட்டாங்க. என்ன எப்படி சாவீங்க? எதுவுமே காக்கலையே நாங்க. அம்மா இருந்தாலும் அம்மா எதுக்காக வந்தாங்க தெரியுமா? அம்மா வந்து புள்ள மாரி நான் சொன்னாங்கடா அவங்க. செத்த நேரத்துல அடி வைக்கிற புளிய கரைச்சிட்டீங்கப்பா. புளிய கரைச்சி ஒரு ரசம் வச்சிருவோம்டா. அடுப்படியா ஓடுன பாரு ரோட்ல எல்லாம். ஐயோ பண்ணிட்டீங்களே தம்பி. அதாவா நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் பைத்தியம் நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் இந்த கண்ணாடி இது வேணாண்டா. அம்மா நல்ல அம்மாவை தெரியும் தம்பி. நான் இது மாதிரிலாம் விளையாட கூடாது தம்பி. என் குடும்பத்தை விட்டுட்டு நானே இங்க வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே நான் வந்தேன். அம்மா அது ஆனா வந்தாங்கடா. என்ன சொன்னாங்க? நீ என் புள்ள மாரி தானே. புள்ள என்னையா தாய்க்கு நல்லது செய்யுமா கெட்டதுதான் செய். நீங்க போல நினைச்சிட்டு நான் சேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு குடு ஓடுனே தம்பி. என்ன சொல்றேன் உங்க மனசு இருக்குல்ல மனசு நல்லா கடவுள்மா. நீங்க வந்து இந்த ஹோட்டல் நல்லா ஆரோக்கியமா நடக்கணும்னு சொல்லிட்டு மனசார ஏத்துங்க. இது வந்து நீ அங்க கேமரா இருக்குமா உள்ள. நாங்க வந்து எப்படி மெட்ராஸ் இந்த ஹோட்டல்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பிராங்க் பண்ண சொன்னாங்க. பிராங்க் பண்ணா ஹோட்டல்ல அந்த நேரத்துல கஸ்டமர் யாருமே வரல. அப்ப என்ன பண்ணிக்கிட்டே இருந்தோம். டைம் என்ன பண்ணிட்டு 6 ஆகும். அதனால தான் என்ன பண்ணோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மணி இருக்கும். அதனால 5 மணிக்கு யாரும் வரலன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சோம். நாங்க வந்து இங்க மாஸ்டர் எல்லாத்தையும் ஒளிய சொல்லிட்டோம். ஒளிய சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சோம். எப்படி அப்படி உங்களை வந்து அம்மா அழகா காட்டணுன்றது என்னோட ஆசை. ஒரு ஆசை. ஒரு நன்றி தம்பி. நன்றி அம்மா நன்றி சொல்றாங்க. நம்மளுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் நன்றி சொல்லுவோம். அம்மா நம்மளுக்கு நன்றி சொல்றாங்க. அதுவே நம்மளுக்கு நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம். ஆமா அம்மா உள்ள ஹோட்டல் சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடமா போடுச்சு. அடிச்சு வீசிட்டாங்க. வச்சு குத்துறாங்க ஒரு குத்துறாங்கடா. குத்து வெறும் ஊம குத்தா. உலகத்துல உயிர் மட்டும் இல்லம்மா விலை மதிக்க முடியாத பாசமும் நிறைய இருக்குல்ல. அம்மாவுக்கு ஒரு வாய் கட்டியா நம்ம போற வழியில உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சேனல் எல்லாம் சொல்லி விடுறோம். வாங்க அம்மா அம்மா நல்ல அம்மாடா. நான் அம்மாவை தத்தெடுத்துக்கலான்னு இன்னையோட உங்க புள்ளமா நானு. உங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? சோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸ் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீடைல் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம்.